ஹாய் 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 ஏழை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சும்மா ஒரு வீடியோ பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டோம். கிறுக்குத்தனமாக ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணிருக்கு. இவ்வளோ நாள் வீடியோ போட்டதும் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வேறு மாதிரி சும்மா புதுசாக ட்ரை பண்ணணுன்னு பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக்லாம் பண்ணுங்கள், ஓகேவா? இது புது ஆக்டர், கால் ஷீட் கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு. இப்போ போயிடுவார் கொஞ்சம் நேரத்தில். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எங்கே போகிறோம்னா நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஸ்கூல் எங்கே இருக்குது, தச்சோலையில், அங்கே இருந்த ஏரியாவில் அப்படிங்கிறத காட்டுறோம். வாங்க போமா. எல்லோரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். படம் நீ எந்த ஸ்கூல் படித்தா? எல்லாம் அதே தானே? என்னென்ன ஒரே ஸ்கூல் தான். ஓட்ட ஸ்கூல் கிடையாது, ஓடு போட்ட ஸ்கூலு. எல்லாருமே படித்தது ஒரே ஸ்கூலில் தான். ஆனால் ஒரே செட்டு கிடையாது. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியே படித்தேன். நம்ம ஓடிட்டே தான் இருக்கோம் அது பாட்டிக்கு. நான் எப்போ படித்தேன்னு சொல்ல விரும்பலை. அப்போ கண்டுபிடிச்ச மறுபடியும் வேலைக்கு போல திட்டு விடுது பார்த்து. நான் சம்பாதிக்கலாம், என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? நான் போறேன். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. எப்படி பேசுன்னு ஒழுங்கா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதால எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்ல, தமிழ் டாக்கீஸ் பேசலாம். இப்போ என்னன்னா இந்த படத்தை பார்க்க போறோம், அப்படி பேசலாம். சரி, மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது என்னென்ன சேட்டை பண்ணியிருப்பா அந்த ஸ்கூலில் சொல்லு பார்ப்போம். ஸ்கூல் படிக்கும்போது 2 பையனும் தான். 2 பாய்ஸ் தானா? 2 பாய்ஸ் தான். அது 2 நாள் தான் போவோம். அவங்க பெஞ்சு தூக்கினா கூட ஆளு 2 பேரும் தெரியும். கிளாஸ்ல எல்லாம் இருப்பா. அது பக்கத்து ஸ்கூலுக்கு, பக்கத்து கிளாஸ்லாம் ஆள் படிச்சு படிப்போம். எங்கள் ஏரியா வந்து சரியான கிராமங்க. ஃபுல்லாகவே ஆடு மாடு தான். அள்ளி ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு ஸ்கூல் உள்ள போய் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். வாங்க. ஸ்கூல் பூட்டி தான் நடக்கு, கொஞ்சம் காட்டுறானா. வண்டி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியே விட்டுருவோம். வண்டியை கூட்டிட்டாங்க. நாங்கள் ஒரு செலிபிரிட்டி வரோன்னு ஒரு மதிப்புலாம் கூட்டிட்டாங்க. இல்லை, அது வந்து ஸ்கூலை காட்ட முடியாத நிலமையில இருக்கோம். நம்ம படிக்கும்போது இதெல்லாம் இல்லைல்ல. நீ படிக்கும்போது இருந்துச்சா மாதிரி? இதெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ கட்டினது சோட்டா பீம்லாம் இப்போ வரைஞ்சிருக்காங்க. நான் படிக்கும்போது ஒரு பாட்டி கொடூரமாக மட்டையை தூக்கிட்டு அடிக்கும். சாப்பிடலன்னா ஒழுங்காக சாப்பிடு. இதெல்லாம் படிக்கும் போனது ஒரு சிங்கம் பல்லு எடுக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம படிக்கும்போது ஒன்றும் இடம் போடல. அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. என்னதான் முட்டைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். பார்த்துருக்கோம். மதிய சாப்பாடு சத்துணவு. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. நான் படித்ததில் பாதி ஸ்கூல் தான் இருக்குது. ஏன்னா மீதி பாதி 2ஆக கட்டியிருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் கிரவுண்டாக தான் நடக்கும். இங்கே ஒரே கடுப்பாகுது. ஸ்கூலை சுற்றி ஆடலாம் பார்த்தோம், அங்கே ஒரு இடமும் இல்லை. இப்போ எல்லாமே லீவ் தான். என்ன பண்ணேன், சரி அதனால் வேறு எங்கேயாவது போவோம். லீவ் இங்கே மே மாதம் லீவ் விட்டாங்க. மடப்பு எனக்கு அது கூட தெரியல. அதனால கூப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. இப்போ அடுத்து நாங்கள் எங்கள் ஊர் குளத்துக்கு போவோம். சரியா, ஜாலியா ரொம்ப வெக்கையாக இருக்குது பார்த்துருங்க. மாலா வேணா 12ஆம் நம்பரில் வை. அந்த கதை தான். என்ன குட்டியர்லாம் நினைக்கிறேன். அல்லாஹ் பார்க்கறது எவ்வளவு சோகம். அதுவும் காலை வச்சு தூங்குறவன் எல்லாம் காத்தோட்டம். எங்கள் ஊரில் நிறைய கழுதை உண்டு. ஆனால் அது காமிக்க கேமரான்னு கருவி இல்லை. இவனால கண்டிப்பா வந்து கேமராமேன்லாம் இருக்க முடியாது. அவன் அப்பா சின்ன வயசுலேயும் சொல்றது 4 மாடு வாங்கி தரேன் பொழைச்சிக்க. ஒரு தோட இருந்து நல்ல அழகான பழைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல எங்களும் வரைய மாட்டேன். ஆனால் சுடுகாடு அதில் இருக்குது. அதனால் பாதி தூரம் வந்துட்டு அப்படி போயிருக்கேன். ஆமாம், இப்போ வந்துருக்கே போ. ஒன்றும் வர மாட்டேன். வீடியோ எடுக்க மட்டும், ஷூட்டிங் மட்டும் வருவேன். கார்த்தினா டெய்லி இங்கே தான் வருவான். வந்து 4 தண்டல் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஒரு குளம் வரப்போகுது. குளம் மட்டும் தான் இருக்கும், தண்ணி இருக்காது. அதனால் நீங்கள் சென்னை சைடுமே அப்படின்னு நினச்சிடாங்க. எங்கள் ஊரில் வந்து அவுட்டரில் தான் குளம்லாம் எப்போவுமே இருக்கும். எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்போவுமே குளங்கிறது ஒரு கிராமம்னாலே கண்டிப்பாக குளம் இருக்கும். அது வந்து அவுட்டரில் தான் இருக்கும். சென்னையில் தான் உள்ளே வீடு கட்டியிருக்காங்க. மழை வந்ததுக்கப்புறம் தத்தரிக்க முடியாது. அப்போ நாங்கள் தான் போய் காப்பாற்ற வேண்டியிருக்கேன். என்ன பண்ணனே தெரியல. உள்ளே தத்தடிக்க விட்டு இந்த வாட்டி மழை. இது வந்து அணை வந்து உடஞ்சி போனது லாஸ்ட் டைம் தண்ணி வந்தப்போ. திஸ் இஸ் கேமராமேன். ரெஸ்ட் ரூம். கேமராமேனா ரெஸ்ட் எடுக்கணும் தெரியல. காரில் ஜாலியாக படுத்து கிடக்கான். குளம் இருக்கும்போது அப்படியே டைவ் அடிச்சுட்டு ஜம்முன்னு குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். பெரிய பையனோடனே அந்த ஃபீல்லாம் இல்லை. காலேஜ் படிக்கும்போது நீச்சலே பழகுறேன். எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போதே
ஆனா அப்படி இல்லை காக்கா பழகினா நீ இன்னும் பழகலையே இல்லை சார். சாரை சொல்லி இருந்தால் தானே பழக முடியும். தண்ணி வரல, தண்ணி வந்து பழகாச்சு அப்படின்ட்டு பேசியாது. என்ன பழகாச்சு? வேற பிள்ளைங்க நீச்சல் குளங்க. நெக்ஸ்ட் வாக் வந்து எங்கே போனாலும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. யாராவது பார்த்தா நல்லா இருக்கும். ஜெயக்குமார் அன்னை மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஊர் இருக்க அழிஞ்சிட்டா ஊர் சுற்றி காட்டுங்களே அப்படிம்பாங்க. எங்கள் ஊர் கோயில் வந்துட்டு கோயிலை கேட்டு இதான் வந்து எங்கள் ஊர் முண்டன் கோயில். ஆனைமேல் ஐயனார் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து முண்டன் கோயில் தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் அடுத்த ஊர் ஸ்டார்ட் ஆயிரும். கடாகுளம். கடா இரும்பு கடா. அங்கேயும் கடாகுளம்னு பேர் வச்சுட்டு அங்கேயும் தண்ணி கிடையாது. மழை டைம் தண்ணி வரும், அப்புறம் போயிடும். எல்லாருக்கும் குளம் ஆறு ஏரியும் பேர் இருக்கு. இவங்க பைத்தியம் பிடிச்சி கூட ஐயோ கேமராமேன் பைத்தியத்தை பிடிச்சி வச்சிருக்குங்க நண்பர்களே. கொஞ்சம் அதான் கிழிச்சு இன்னைக்கு சீட்டு கீழே கிழிச்சு அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அது கீழே தரையில் உட்காந்து எடுத்துக்கலாம்ல. எப்படி நீ வரும்போ